தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறோம் என்று அறிவோம். அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்கும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். இவரே நித்திய, இயேசுவே நித்திய ஜீவன். இயேசுவை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். அவரல்லாமல் ஒருவனும் வர முடியாது. சுருக்கமா சொல்ல போனால் பாஸ் ஃபெயில் போடுறவர் அவர் தான். இவர் பாஸ் அப்படி போடுறதும் அவர் தான், இவர் ஃபெயில் போடுறது அவர் தான். சகலமும் அவர் கரத்திலே இருக்கிறது. இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது ஏதோ மரித்த பிறகுதான் பரலோகத்துக்கு போவோன்றது 2வது. உயிரோடு இருக்க இப்பவே அந்த பரலோகத்தை பூலோகத்துல அனுபவிக்கலாம். அதான் முன் ருசி. எல்லாத்துக்கும் ஒரு முன் ருசி இருக்குதுங்க. நரகத்துக்கு முன் ருசி. நரகம் வேற, பாதாளம் வேற, அக்னி கடல் வேற. ஆக புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், இப்படி ஒவ்வொன்றும் இருக்குது. ஆக இந்த நரகத்துக்கு அக்னி கடலுக்கு முன் ருசி தான் பாதாளம். ஐஸ்வர்யவான் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பாதாளம். அதே போல ஆக பரலோகத்துக்கு நித்திய ஜீவனுக்கு முன் ருசிங்கிறது பூலோகத்திலேயே அனுபவிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 36 இதெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. 5ஆம் அதிகாரம் 24, யோவான் சுவிசேஷம் 6:47, 6:54, 10:29 இதெல்லாம் வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாலே ஆக அந்த பரலோகத்தை இந்த பூலோகத்தில் அனுபவிக்க முடியும். பரம சந்தோஷத்தை பூலோகத்தில் அனுபவிக்க முடியும். எத்தனை பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் எடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய சக்தி என்றால் அதுதான் பரலோக சக்தி. எத்தனையோ போராட்டம், எத்தனையோ பிரச்சனைகள், வியாதி பிரச்சனைகள், போராட்டம், அத்தனைகள் மத்தியிலும் அந்த பரலோகத்தினுடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால, அதுக்கு முத்திரைகள் போடப்பட்டதனால, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதனால, பரலோகத்துக்குரிய மக்கள் என்பதனால தான் இத்தனை பேரு சந்தோஷமா இருக்கனா. இதுதான் பரலோக சந்தோஷம். என்னால இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. இயேசுவை விசுவாசியாமல், இயேசுவை நம்பாமல் அவன் பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஹல்லேலூயா.